வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டு அதற்கு பிறகாக 2 மாநில மாநாடுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை அல்லது ஆகஸ்ட்லயே மக்கள் சந்திப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் துவங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2வது மாநில மாநாட்டின் காரணமாக அவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பது செப்டம்பர் மாதத்துல துவங்கும் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு முந்தைய தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக தலைமை மும்முரமாக ஏற்படுத்தி வருகிறது. முக்கியமாக விஜயுடைய சுற்றுப்பயணம் செப்டம்பர் 2வது வாரத்துல துவங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழல்ல முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், தஞ்சாவூர், ஈரோடு, நாமக்கல், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். விஜயின் சுற்றுப்பயணத்துல அந்த சுற்றுப்பயணத்திற்கான திட்டம், அந்தந்த பகுதிகளில் சுற்றுப்பயணத்துல மக்களை சந்திப்பதற்கான காவல்துறை அனுமதி, ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாக என்ன ஏற்பாடுகள் இருக்கிறது, மாவட்டங்கள்ல உள்ள மக்கள் பிரச்சனைகள் என்ன, ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போதும் அந்த மக்கள் அந்த மாவட்டம் சார்ந்த தொழில் அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து தலைவர் பேச வேண்டியதிருக்கும். அது குறித்த முடிவுகள் என முக்கியமான முடிவுகள் இறுதி செய்யப்படுவதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் 1 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது.